உலகில் எப்படி வாழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசித்ததாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். 1. அபூதர்ரே, அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும் என்று உமக்கு நான் உபதேசிக்கிறேன். நிச்சயமாக அதுதான் எல்லா செயல்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. 2. குர்ஆன் ஓதுவதையும் அல்லாஹ்வை திக்ரு செய்வதையும் கடைப்பிடித்து வருவீராக. அது வானுலகில் உன்னை பற்றி நினைவு கூறப்படுவதற்கும் பூமியில் உமக்கு ஒளி கிடைப்பதற்கும் காரணமாகும். 3. அதிகமான நேரம் மௌனமாக இருப்பீராக. நன்மையானவற்றை தவிர வேறு எதையும் பேச வேண்டாம். இது ஷைத்தானை விரட்டி தீனுடைய வேலைகள் செய்வதற்கு உதவியாக இருக்கும். 4. அதிகமாக சிரிக்காதீர்கள். அதனால் இதயம் இறந்துவிடும், முகத்தின் ஒளி போய்விடும். 5. ஜிஹாது செய்து வருவீராக. இது என்னுடைய உம்மத்தினரின் துறவரமாகும். ஜிஹாதை 7 விதமாக உலமாக்கள் கூறுகின்றனர். 1. நம் மனதுடன் போராடும் ஜிஹாத். நபி கூறினார்கள், முஜாஹித் என்பவன் அல்லாஹ்வுக்காக தன் இதயத்துடன், அதாவது தன்னுடன் போராடுபவனே. கெட்ட ஆசைகள், பாவம், கோபம், அகங்காரம் இவைகளுடன் போராடுவது ஜிஹாத். 2. உண்மையை சொல்லும் ஜிஹாத். நபி கூறினார்கள், அநியாய ஆட்சியாளரிடம் உண்மையை சொல்லுவது மிகச்சிறந்த ஜிஹாத் ஆகும். பயம் இல்லாமல் நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும். 3. அறிவை பெறும் ஜிஹாத். நபி கூறினார்கள், அறிவை நாடி ஒருவர் வெளியேறினால் அவர் திரும்பும் வரை அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாதில் இருப்பார். இஸ்லாமிய அறிவு கற்றல் ஜிஹாத் எனப்படும். 4. பெற்றோர்களுக்கு சேவை செய்வது ஜிஹாத். ஒருவர் ஜிஹாத் செய்ய அனுமதி கேட்டபோது நபி கேட்டார்கள், உன் பெற்றோர் உயிருடன் இருக்கிறார்களா? அவர் ஆம் என்று சொன்னார். அப்போ அவர்களுக்கு ஜிஹாத் செய்வீராக, அதாவது பணிவிடை செய் என்று கூறினார். பெற்றோருக்கு சேவை செய்வதே ஜிஹாத் ஆகும். 5. பெண்களுக்கான ஜிஹாத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், பெண்களுக்கும் ஜிஹாத் இருக்கிறதா? இறை தூதரே, அதற்கு நபி கூறினார்கள், ஆம், போராட்டமில்லாத ஜிஹாத் ஹஜ்ஜும் உம்ராவும் ஆகும். 6. ஏழைகள், விதவைகள், அனாதைகளுக்கு சேவை செய்வது. நபி கூறினார்கள், விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவுபவன் அல்லாஹுவின் பாதையில் ஜிஹாத் செய்பவனுக்கு சமம் ஆவான். 7. ஆயுத ஜிஹாத். நபி கூறினார்கள், போரில் பெண்கள், குழந்தைகள் கொல்லப்படக்கூடாது. அதுவும் இது தற்காப்புக்காக மட்டும் ஆயுதம் ஏந்தி போராடுக. அநியாயம் செய்ய அனுமதி இல்லை. இவையெல்லாம் ஜிஹாத் எனப்படும்.